299 உடையும் போது ரியல் ட்ரேட் ஸ்டார்ட் ஆகுது கால் சைடு. ஒரு 20 பாயிண்ட் வந்துடுச்சு. 299 டார்கெட். கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் இருக்குது 299ல. வால்யூமோட போயிடுச்சுன்னா விட்டுருங்க, போட்டோம் மேலே. வால்யூம் வரணும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வால்யூம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை இன்னும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்கா பார்க்கலாம். வால்யூம் வந்துடுச்சு, அதை உடச்சிடுச்சுன்னா அடுத்தது 318 டார்கெட். வால்யூம் கொஞ்சம் தொல்லை கொடுக்குது, கொஞ்ச நேரம் ரிட்ரேஸ் ஆகும். ட்ரையல் பண்ணலாம், தப்பு இல்லை, ட்ரையலிங் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு கேண்டில் இந்த ஜோன்லேயே இருக்கும், அடுத்த இன்னும் ஒரு கேண்டில் இந்த ஜோனில் இருக்கும். வால்யூமோட உடையணும். 318 டார்கெட், இது டார்கெட் போயிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் இந்த லாஸ்ட் ரெசிஸ்டன்ட் 307 உடையணும். 307ல் ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது, இது உடையிட்டோம். இது உடஞ்சிச்சுன்னா நேராக 318 தான், அதுக்கு மேலே ட்ரையல் பண்ணுற டார்கெட் தான். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இது விட்டுற போகிறீங்க. 29 பாயிண்ட்ஸ், எஸ், பியூட்டிஃபுல். அவ்வளோதான், இதுக்கு மேலே ஃபுல்லாக போயினே இருக்கும். அவ்வளோதான், டார்கெட் 318. இதுக்கு மேலே அப்படியே ட்ரையல் பண்ணுங்க, பெரிய ட்ரேட் தான். இதுக்கு மேலே ஜாக்பாட் தான். 323 உடச்சிச்சுன்னா ஜாக்பாட் தான் நம்மளுக்கு. ரெசிஸ்டன்ட் அது, இது விட்டுச்சுன்னா விட்டுருங்க, எக்ஸிட் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ரெட் கேண்டில் ஒன்று வரும், ஒரு ரெட்டு கண்டிப்பாக வரும். இங்கே ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, 324ல் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருங்க. 47 பாயிண்ட் வந்திருக்கு. ஒரே ட்ரேடு தான், பர்ஃபெக்டாக ட்ரேட் போகிறீங்க. கணக்கு கொஞ்சம் தப்பு ஜாஸ்தி ஆகும். இப்படி வந்து இப்படி போகணும். ஸோ அதை பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேட் இவ்வளோ தான். இது நீங்கள் நிஃப்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நிஃப்டியில் ப்ரைஸ் கம்மியாகுது, நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோனில் எடுத்துக்கலாம். நிஃப்டிக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டுங்களா புட் சைடு? நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஐ கிவ் இட். நிஃப்டிக்கு தேவைன்னா கொடுக்குறேன், ஏன்னா நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி ப்ரீமியம் சூப்பராக இருக்கும். ஓகே, நிஃப்டி தான் லெவல் கொடுத்துட்றேன். ஸோ 24,750 புட்டில் 39 ரூபாய்க்கு கீழே நல்லா இவ்வளோ தூரம் வரோம். வந்து இப்படி சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து போகணும். அது என்னென்னா பண்ணிட்டோம், விட்டுருங்க. பட் 39 ரூபாயில் இது கடைசி பஸ் ஸ்டாப் விட்டுடணும். கீழே போயிட்டு இது மேலே சப்போர்ட் எடுத்து இங்கே ஒரு ஹையை பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணும் போது தான் உங்கள் என்ட்ரி ஆகணும். நீங்கள் 39 தொட்ட உடனே எடுக்காதீங்க, இன்னொரு ஸ்டாப் லாஸ் எடுக்கணும் கீழே போயிட்டு. அப்போது இந்த இடத்துல வந்து கீழே போச்சுன்னா கூட விடுங்க. உங்கள் டைம் வந்து 10:10லேருந்து 10:15 உங்களுக்கு 39 ரூபாயில் கிடைக்கும் போது அப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ லோயர் லோ போட்டு பாட்டம் ஃபிஷிங் பண்ணக்கூடாது. இதில் பாட்டம் ஃபிஷிங் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டு கீழே போயிட்டு 38ல் ஃபஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணணும். அது என்ட்ரி டார்கெட் போட்டுக்கணும். ஸோ காலையில் ஒரு 10:30க்கு இந்த லெவல் கொடுத்தோம், ஒரு இவ்வளோ பாயிண்ட்ஸ் விழப்போகுதுன்னு. இப்போ நம்ம லெவலே வந்து தொட்டுட்டு அது இன்னுமே பிரேக் ஆகி போகுது. இந்த லெவல் காலையில் ஒரு 10:15க்கு கொடுத்த லெவல் இது, ஒரு 500 பாயிண்ட் ஃபாலோ ஆக போகுதுன்னு. இப்போ நம்ம லெவலில் ப்ராப்பராக ப்ரீச் பண்ணிச்சு. உங்களுக்கு ஒரு லெவல் கொடுத்தோம், இங்கேருந்து வந்து கீழே உடச்சின்னு போனால் 40க்கு மேலே பை பண்ணுங்கன்னு. பை பண்ணவங்களுக்கு அரௌண்ட் 168 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் பிரேக் ஆகி போயின்னு இருக்கு. மணி 2 தான் ஆச்சு. இன்னும் பியூட்டிஃபுல்லாக உடச்சிட்டு போயிட்டு இருக்குது. 168 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. ஒரு நிஃப்டி 24,750 புட்டில் 40 என்ட்ரு ஆனவங்களுக்கு இது வரைக்கும் போயின்னு இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 207 வந்துக்குது. 40 168 பாயிண்ட் வந்துடுச்சு. நம்ம லெவலையும் ப்ரீச் பண்ணிச்சு. இது காலையில் கொடுத்த லெவல்.
ஸோ ஒரு 600 பாயிண்ட் 500 பாயிண்ட் கீழே விழப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 10 மணிக்கு இதை ப்ரெடிக்ட் பண்ணோம். கால் சைடில் புல்லிஷாக இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் யார் யார் பண்ணியிருக்கீங்களோ இந்த காலையில் கொடுத்த லெவல்ஸை ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க. அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. தேங்க்யூ.